I'm very happy to welcome lady superstar Nayanthara. Hello. Hi. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். We have another guest. Let's welcome Director Ashwin. Ashwin அவர்களே, எனக்கு உங்ககிட்ட இருக்க முதல் கேள்வி. பேய் இருக்கா இல்லையா? நீங்க பேயோட தான் வாழ்றீங்களா வாழலையா? ஏன் எப்ப பார்த்தாலும் பேயை கட்டிக்கிட்டே இருக்கீங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. மூணுக்கும் பதில் சொல்லுங்க. ஜென்ரலா எல்லாருக்கும் ஒரு ஃபேசினேஷன் இருக்கு. இருக்கா இல்லையா, என்ன நடக்கும் அப்படின்றது. அதுக்கு வந்து ஆன்சரே கிடையாது. அது கான்ஸ்டன்டா அது வந்து ஒரு டிஸ்கஷன்லேயே தான் இருக்கும். கடவுள் இருக்காரா இல்லையான்ற மாதிரி தானே. ஸோ அது ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒருத்தரோட உணர்வை பொறுத்த ஒரு விஷயம். ஸோ அதனால அது அந்த சப்ஜெக்ட் மேட்டர் எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு எப்பயுமே. ஸோ ஏதாவது ஒரு விதத்தில் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றது தான் படம் பண்ணுறோம். And you always come up என்னோட ஃபர்ஸ்ட் படம் பார்த்ததுக்கு இந்த படம் டோட்டல் ஆப்போசிட்டா இருக்கு. ஈவன் தோ ஜானர் வந்து அதுவா இருந்தாலும் அந்த ட்ரெய்லரே ரொம்ப கஷ்டப்பட்டு பார்த்தேன். இது வரேனே அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் வச்சு அதை பார்த்தேன். இருந்தாலும் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அண்ட் நீங்க இன்டர்வெல் இல்லாம இந்த படம் கொடுக்க போறீங்க இல்லையா? ஸோ that by itself is a test for Indian audience. How ஒரே சப்ஜானர் நீங்க திரும்ப திரும்ப போகும்போது how இதுல என்ன அப்படி வித்தியாசமா இருந்தது நீங்க நினைக்கிறீங்க அவங்க வந்து இதை அக்செப்ட் பண்றதுக்கு? இல்லை, இது வந்து லாக்டவுன் முடிஞ்சு திரும்பவும் நார்மலாக வந்துட்டு மற்ற விஷயங்கள்லாம் ரெஸ்யூம் ஆகுது, திரும்ப நம்ம ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறோன்ற டைம்ல தான் நான் அப்ரோச் பண்ணுறேன். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டில் ஃப்ரெஷ் ஆஃப் ஆல் த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் லாக்டவுன் அண்ட் ஆல் த ட்ராமா தட் வி வென்ட் த்ரூ. ஸோ அந்த டைமில் இந்த கதை சொல்லும் போது வந்து என்னென்னா, அதில் ப்ராபப்ளி அவங்க என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்கன்னா, நம்ம இதுலேருந்து தான் வெளியே வந்திருக்கோம், அதை அக்னாலேஜ் பண்ணுற ஒரு படம் அது இருக்கும். ஏன்னா வந்து அந்த ஹோப்புன்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது இந்த காலகட்டத்தில். அப்பயுமே நம்மளுக்கு இருந்தது. நம்மளுக்கு வந்து வேறு எந்த ஃபீலிங்குமே நம்மளால் வந்து யூ கேன் ஒன்லி ஹோல்ட் ஆன் டு ஹோப். மற்ற எந்த ஃபீலிங்குமே உங்களை அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வராது. வேற உங்களுக்கு ஆங்ஸைட்டி இருக்கலாம், இல்லை ஃபியர் இருக்கலாம். ஹோப் மட்டும்தான் உங்களை வந்து ஒரு டார்க்கான ஒரு ஃபேஸ்லேருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். அது மட்டும்தான் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், உங்களுக்கு வேறு எதுவுமே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டைமில் வந்து ஹோப் பற்றி நம்ம கலெக்டிவாக வந்து ஒரு கம்யூனிட்டியாக, ஒரு ஃபேமிலியாக எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டத்துலேருந்து வெளியே வந்திருக்கோன்றத இந்த படம் பேசுதுன்றது நான் நம்பினேன். ஆக்சுவலாக நான் அதனால தான் அந்த கதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அவங்களும் அதை நம்பினதுனால தான் வந்துட்டு எடுத்துருப்பாங்க. நீங்க நினைக்கிறீங்க அவங்க கிட்டே கேட்கலாம். And also it's even though the genre is the same, ஹாரர் ஃபில்மா இருந்தா இப்போ நாங்க ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்கிற ஃபில்ம் வந்து மாயா, இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கோம். பட் ரெண்டுமே சேம் ஜானரா இருந்தா கூட ஐ ஃபீல் மாயா ஆல்சோ வாஸ் a very different horror film, you know. Not usually horrorனா நம்ம பார்த்திருக்கிற ஹாரர் ஃபிலிம்ஸ்ல வந்து யூஸ்வலி ஒரு காமெடி மிக்ஸ்டா இருக்கும், இல்ல ஒரு மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் மிக்ஸ்டப்பா இருக்கும். இட் won't be a pure horror film, you know. பட் கனெக்ட் பொறுத்த வரைக்கும் வந்து it's a pure horror film, you know. Horror film in the sense it's மாயாவே less pureனா இது pure என்ன? less pure இல்ல, நான் சொல்றது மாயா was different. Connect is different, I think, because logically it's very very correct, you know. There's a lot of logic behind the horror factor, and also emotional irkom. It is not about just one horror thing happening, you know. It அந்த மாதிரி விஷயம் கிடையாது. It is about a family and the situation that happens during that lockdown. இப்போ லாக்டவுன் ஒன்று சொல்லும்போது யூஸ்வலி எனக்கு அது சொல்லணும்னு தோணுச்சு. எவ்ரிஒன் ஹேஸ் கொஞ்சம் பிட்டர் மெமரிஸ் வித் லாக்டவுன் இல்லை. ஸோ அதனால லாக்டவுன் பேஸ் பண்ணி இருக்கிற ஃபிலிம்ஸ் நம்மளுக்கு பார்க்கறதுக்கே கொஞ்சம் தயக்கமாக தான் இருக்கும். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு கோ பேக் டு தட் மெமரி. திஸ் இஸ் நாட் லைக் தட். திஸ் இஸ் நாட் அபவுட் லாக்டவுன். திஸ் இஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ். அந்த லாக்டவுன் டைம்ல நடக்கிறதுனால சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கிறதுனால என்ன அந்த ஃபேமிலிக்குள்ள நடக்குது, அந்த டைம்ல என்ன சிச்சுவேஷன் அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அண்ட் ஹவு ஹி ஹாஸ் இன்கார்பரேட்டட் ஹாரர் இன்டு தட் அப்படின்னு இருக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டின்னு நான் நினைக்கிறேன். கரெக்ட் தானே? ஏன்னா இது வந்து இவங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபேமிலி டிராமா தான். நம்ம ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் டைம்ல வேற ஒரு இடத்துல மாட்டிக்கும் போது நம்மள மீட் பண்ணிக்க முடியாது. நம்ம வந்து போன்ல தான் பேசிக்கணும். இதுல வந்து யூ கேனாட் ஈவன் ஹோல்ட் சம்படி. ஸோ சில பேருக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணுவாங்க, வீட்டுக்கு வந்தால் ஃபேமிலி குழந்தை இருக்கும், பக்கத்தில் போக முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சம்டைம்ஸ் வி டேக் இட் ஃபார் கிராண்டட். டாக்டர்ஸ்னா அவங்க இன்வின்சிபிள், அவங்களுக்கு எதுவுமே ஆகாது, அவங்க எத்தனை பேர் ட்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து எதுவும் வராதுன்னு நினைக்கிறோம். அவங்க நம்மள மாதிரி மனுஷங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தெர் ஆர் லாட் ஆஃப் சைட்ஸ் டு அந்த டைம் பீரியட் தட் வி ஹவ் நாட் ஸ்போக்கன் அபவுட் ஆர் we have not acknowledged those things. அது வந்து it is very important for us to remember the right things. ஏன்னா
நம்மளோட ரெசிலியன் ஸ்பிரிட்டா இருக்கட்டும், இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரதுக்கு நம்ம ஃபைட் பண்ண அந்த ரெசிலியன் ஸ்பிரிட்டா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, ஒரு கம்யூனிட்டி. Yeah. இப்போ ஒரு சொசைட்டி எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து ஃபேமிலி தான். ஃபேமிலி. ஸோ நீங்க லாக்டவுன்ல அந்த கம்யூனிட்டியை நம்ம கோ த்ரூ பண்ணது ஒரு சிங்கிள் ஃபேமிலி மூலமா நம்ம ஒரு ஸ்டோரியா சொல்றோம். அதை வந்து எக்ஸ்பிளிசிட்டா ஆன் த ஃபேஸா சொல்லாம ஒரு லேயர்டா சொன்னா எப்படி இருக்கும், ஒரு ஹாரர் ஃபிலிம் பேக்கேஜ்ல சொன்னா எப்படி இருக்கும்ன்றது தான். That's the difference. Yeah. You know, and I think that's the biggest plus of this film also. நாங்க இந்த film start பண்ணும்போது we didn't, all of us involved in it, we didn't do this as just another horror film, you know. அதுதான் நான் சொன்னேன், மிக்ஸ் ஆஃப் ஜானரா இருக்கும் எப்பவுமே. நாங்க ஃபிலிம் பண்ணும்போது ரவுடி பிக்சர்ஸ்ல ஃபிலிம்ஸ் நாங்க வந்து சூஸ் பண்ணுறதோ இல்ல நாங்க பண்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே வந்து இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த கண்டென்ட். யூனோ, அந்த கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்கு, அதோட ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த ஃபில்மே எடுக்கிறோம். ஐ திங்க் கனெக்ட் இஸ் வே டிஃப்ரெண்ட் அண்ட் அதோட ஸ்டாண்டர்ட்ஸும் த வே ஹி ஹாஸ் ஷாட் த ஃபில்ம், நீங்க அந்த ஃபில்ம் பார்த்தா தான் அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தெரியும். ஸோ வென் வி மேக் அ ஃபில்ம் விச் இஸ் இன் தட் ஸ்டாண்டர்ட், வி ஃபீல் வெரி நைஸ் அபவுட் இட். யூனோ, இட் இஸ் நாட் டு prove a point to anyone. business wise இப்ப நம்மளுக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி ரொம்ப ஈஸி வே அவுட் இருக்கு. எவ்வளவு ஃபிலிம்ஸ் நாங்க பண்ணிருக்கோம், எல்லாத்தோட சீக்வல் பண்ணோம்னா அது வந்து ஒன் டேல வந்து it just does the business, but that's not the point. நம்ம நல்ல ஃபிலிம்ஸ் பண்றோம், வித்தியாசமான ஃபிலிம்ஸ் பண்றோம், இந்த வித்தியாசமான கண்டென்ட் நம்ம வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பிரசன்ட் பண்றோம், அது அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க போகுதுன்னு இருக்கிறது தான் எங்களோட ஹாப்பினஸ். You know, that's what we are trying to do. ஒரு ஆர்டிஸ்ட்க்கு அதான் satisfaction. Yeah, for all of us, I think that's what makes the whole எல்லாருக்கும் difference. And connect oda theater experience கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். Okay. Yeah. You have to see it to understand. பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அது என்ன சொல்றோம். It's not to நிறைய சினிசிசம் இருந்ததுல லாக்டவுன் டைம்ல. அவ்வளவுதான், தியேட்டரிக்கல் இதுவே முடிஞ்சது, இதுக்கப்புறம் எல்லாரும் வீட்ல தான் பாப்பாங்க, தியேட்டர்ஸ் யாரும் வர மாட்டாங்கன்றது இண்டஸ்ட்ரி சைட்லயும் இருந்தது, ஆடியன்ஸ் சைட்லயும் அந்த சினிசிசம் இருந்தது. Look what happened. 1 yearல வந்து எல்லாமே மாறிடுச்சு. It's exploded ல. Yeah. சோ அதனால நீங்க சொன்ன மாதிரி it's exploded தான். முன்னாடி இருந்த விட ஒரு பயங்கரமான ஒரு ஓபன். இப்போ முன்னாடி இருந்ததோட வந்து இன்னுமே பயங்கரமா வந்து பாக்குறாங்க. அண்ட் சோ அதுதான், அது எப்பயுமே வந்து என்னன்னா அந்த தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கிற ஒரு அது அந்த எமோஷன் நீங்க வந்து எடுக்கவே சம்திங் ஸ்பெஷல். ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போதே அனுபவம் நயன்தாரா சத்யராஜ் அப்படின்னு பார்க்கும்போதே அந்த பெயர்கள் உங்க பக்கத்துல இருக்க 2 பேர் நார்த் இந்தியால ஒரு கிரேட் ஆக்டர், லைக் சவுத் இந்தியால one of the greatest actor. He is a lucky charm also for you, நினைக்கிறேன்ல சத்யராஜ் சார். So how did you bring two different people, like two equally strong men into this, and how was it for you? See, இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நான் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்ல உட்கார்ந்து எழுதிட்டு இருக்கும்போது, இந்த ஃபில்மை பண்ணும்போது நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட பண்ணுவோமா, ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாம பண்ணுவோமான்ற அந்த ஒரு இது நமக்கு அவேர்னஸ் எப்படி சொல்றது, ஒரு கிளாரிட்டி இல்லாம இருந்தது. ஸோ பட் when we started prepping for the film, ஷூட் பண்ணலாம்னு டிசைட் பண்ணும்போது நம்மளுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் ஆயிருக்கு. நம்ம வந்து நம்ம நினைச்ச ஸ்கேல்ல ஸ்கோப்ல இந்த படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும்போது ஆப்வியஸா வந்து விக்னேஸ்வரன் சார் வந்து அவரோட விஷன் வந்து இந்த படத்துக்கு என்னவா இருந்ததுன்னா, இட் இஸ் அ வெரி யூனிவர்சல் ஃபில்ம். ஸோ நீங்க வந்து இந்த படத்தோட ஸ்கேல் அண்ட் ஸ்கோப் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க வந்து you get the best people possible for this film. Not only in terms of, இப்போ ஜென்ரலா ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, நம்ம ஒரு அனுபம் கேர் சார் மாதிரி இல்ல சத்யராஜ் சார் மாதிரி ஒரு ஸ்டாரை கொண்டு வரும்போது ஸ்டார் வேல்யூ அப்படின்ற ஒரு வேர்ட் தான் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. பட் வாட் மேட் தம் அ ஸ்டார், தேர் இன்கிரெடிபிள் ஆக்டர்ஸ் themselves. ஸோ அவங்க உள்ள வரும்போது ஆஸ் அ டைரக்டரா மை ஜாப் பிகம்ஸ் வெரி ஈஸி. அண்ட் அவங்க அந்த அளவுக்கு படத்தை கிரவுண்ட் பண்றாங்க. அண்ட் அந்த ஒரு எமோஷனல் கார்டு வந்து கிரியேட் பண்றாங்கல்ல ஆடியன்ஸோட. படம் பார்க்கும்போது நம்ம தான் நம்ம அழுகுறோம்ல, அது அவ்வளோ ஈஸி இல்லை. அவங்க பண்றது ரொம்ப சிம்பிளா தெரியும் நம்மளுக்கு, பட் அது அவ்வளோ ஈஸி இல்லை. ஸோ எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட் என்னன்னா, ஐ வாஸ் வெரி லக்கி டு ஒர்க் வித் திஸ் பீப்பிள். நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது நானும் அஸ்வினால ஆக்சுவலி வந்து we didn't have such big names in our mind இல்ல. அந்த மாதிரி அனுபம் சார் சத்யராஜ் சார் நாங்க யோசிக்கவே இல்லை. பட் ஃபில்மோட அந்த கேரக்டர்ஸ் இருக்குல்ல, அந்த கேரக்டர்ஸ் வந்து சில கேரக்டர்ஸ் வந்து சில ஆக்டர்ஸால மட்டும்தான் அந்த ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியும். ஏன்னோ அது வந்து அவங்களால தான் மட்டும் அது பண்ண முடியும். ஸோ அப்பதான் வந்து விக்கி வாஸ் வெரி வெரி ஷுர் தட் he wants some real like solid actors too, and who Anupam sir and Satyaraj sir have made like a huge difference to the whole film.
எல்லாரும் சேர்ந்து தான் இந்த ஃபில்மை வந்து ஹோல்ட் பண்றோம். ஸோ வாட் ஐ லைக் அபவுட் ஆர் ஃபில்ம் இஸ் தட் இட் இஸ் நாட் அபவுட் மீ, இட் இஸ் நாட் அபவுட் Satyaraj sir or Anupam sir or Hanya or anyone. It's about it's just a film that we are all holding together. You know, that's the beauty of it. And அந்த மாதிரி films பண்ணும்போது it gives a different kind of happiness. ஏன்னா நான் மற்ற films பண்ணும்போது எப்படி இருக்கும்னா எல்லா ஷாட்ஸும் நம்ம மேலே தான் இருக்கும். You know, most of the women centric films அப்படிதான் இருக்கும். But what I like about this is that it is not entirely about you. You know, it just doesn't, I mean, உங்களுக்கு மாஸ் சீன் வைக்கிறதுக்குனே ஒரு film பண்ணது மாதிரி இருக்காது. It's just a good film, that's all. Definitely. And choosing to do such a film, it's a big choice. ஏன்னா if you're offered 10 different films where you are the center of attention, ரொம்ப வந்து நம்மளுக்கே வந்து டக்குன்னு ஒரு எப்படி சொல்றது ஒரு இது வரும்ல, அதை பண்ணிட்டு போயிடலாமே அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல. For you to let go of all those எனக்கு வந்து நல்ல படத்துல நடிக்கணும் அப்படின்றது இருக்குல்ல, அது வந்து செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அண்ட் லாட் ஆஃப் ஆர்டிஸ்ட் தட் ஐ லுக் அப் டு ஹேவ் தட் குவாலிட்டி. ஏன்னா அவங்க அந்த குவாலிட்டி இருக்கிறதுனால தான் ஐ திங்க் தேவ் பிகம் அ ஸ்டார் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இஃப் த ஃபில்ம் இஸ் ஜஸ்ட் அபவுட் யூ அண்ட் இட் கேன் பி அபவுட் யூ, சர்டன் ஃபில்ம்ஸ் ஆர் அபவுட் யூ, பட் திஸ் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ ஃபேமிலி. அப்போ அந்த ஃபேமிலியில நீங்க ஒரு பார்ட்டா இருக்கணும். ஏன்னா நீங்க தனியா தெரிஞ்சீங்கன்னா the film will fall apart. ஏன்னா அந்த ஃபிலிம்க்கான அந்த இன்டெகிரிட்டி வந்து போயிடும். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து ரொம்ப சில பேர் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. This film is about family, so I'll be a part of that family. I'll be a part of that story without taking the attention away from what matters. That takes a lot to agree. That's nice. So on 22nd படம் ரிலீஸ் ஆகுதா? ஜிட்டர்ஸ் ஏதாவது இருக்கா உங்களுக்கு ஹர்ஷன்? நீங்கலாம் நான் எப்பவுமே you're a very calm composed person. அஸ்வின் வந்து அந்த மாதிரி தெரியும், காமா இருக்கிற மாதிரி தான் தெரிவாரு. he won't talk much. இவ்ளோ பேசுறதே இவ்ளோ வருஷம் கழிச்சு தான் நான் அஸ்வின் எல்லாம் வந்து ஹலோ குட் மார்னிங் அப்படி சொல்லி நான் பார்த்ததே அஸ்வினை இப்பதான். மாயெல்லாம் பண்ணும்போது ஹலோ அப்படி ஹலோ இவ்வளவுதான் ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராது, எல்லாம் போயிடுவாரு, அந்த பக்கம் போயிடுவாரு. அந்த மாதிரி ஏன் அஸ்வின் ஏன் அந்த மாதிரி பேயோட ஏதாவது தனியா போய் பேசிட்டு வருவீங்களா? மனுஷங்களோட பேச மாட்டீங்களா? I really care about the film. எனக்கு வந்து இந்த படம் ஏன் முக்கியம்னு எனக்கு தோணுதுன்னா வந்துட்டு ஒரு அந்த பீரியட் வந்து நம்ம கடந்து வந்துட்டாலும் எவ்வளோ பேர் வந்து they have lost somebody or financially ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க, நிறைய ஹியூமிலியேஷன் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க, பிசிக்கலா emotional trauma, so many depression, grief, so many strong emotions, uncertainty uncertainty. I think a lot of people have gone through a lot of depression at some point or the other. You know, on the lockdown time la எல்லாருக்குமே ஒரு ப்ராபப்ளி 1 or 2 days தான் வந்து அந்த டிப்ரெஷன் பீரியட் இருந்திருக்கும். பட் ஆனா எல்லாருக்குமே ஒரு அட் சம் பாயிண்ட் ஏதோ ஒரு லோ ஃபீல் ஆயிருக்கும் பிகாஸ் there was so much of uncertainty. So I think all that emotional trauma and what the whole family goes through, the film is about that. You know, more than it being a horror film, I think the emotional whenever I'm very concerned about இந்த படம் எப்படி வரப்போகுதுன்ற எப்படி ரிசீவ் பண்ண போறாங்க ஆடியன்ஸ்ன்றது வந்து அந்த கன்சர்ன் வரும்போது எனக்கு இவங்க கிட்ட படத்தை காட்டும் போது அவங்க படம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப she became very emotional after watching the film. I'll always remember that image. ஏன்னா ஒரு ஃபில்ம் மேக்கரா வந்து நம்ம வந்துட்டு நம்ம படம் இவ்வளோ கலெக்ட் பண்ணுது, இவ்வளோ அவார்ட்ஸ் வாங்குது, அதெல்லாம் தாண்டி இண்டிவிஜுவலை வந்து எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது இருக்குல்ல, எமோஷனலா எப்படி அஃபெக்ட் பண்ணுதுன்றது இருக்குல்ல. யூஸ்வலா நம்ம ரொம்ப இன்டெலெக்சுவலைஸ் பண்ணுவோம் படங்களை, அது இல்லை ஆக்சுவலா இட்ஸ் எமோஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இவங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் டீமா படம் பார்த்துட்டு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்றது எனக்கு வந்து ஐ ஆல்வேஸ் ரிமெம்பர் தட். ஸோ தட் கிவ்ஸ் மீ a lot of strength. சத்யராஜ் சார், இந்த பக்கம் அனுபம் கேர் சார், அண்ட் there's also a kid who's involved இல்ல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார்ஸ் அண்ட் இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை இருக்கு. So how was it whole feel of directing it, you know? அவங்க பேர் வந்து ஹனியா அஃபீஸான்னு சொல்லிட்டு, she's a musician. அவங்க வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் அவங்க, அண்ட் ஆல்சோ அன் ஆர்டிஸ்ட். அண்ட் அவங்க வந்து நான் என்னோட டைரக்ஷன் டீம் வந்து அவங்கள ப்ரொஃபைல் பார்த்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லும் போது ரீச் அவுட் பண்ணோம். அவங்க தமிழ்ல இது மாதிரி இந்த படம் பண்ணதில்லை. நாங்கள் ரீச் அவுட் பண்ணும்போது மலையாளத்தில் வந்து ஷி வாஸ் டூயிங் ஹர் ஃபர்ஸ்ட். ஸோ நாங்கள் என்ன கேட்டிருந்தோம்னா அவங்க அந்த டைம்ல டிராவல் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ ஒரு ஆடிஷன் டேப் மாதிரி பண்ணி அனுப்ப முடியுமான்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த ஆடிஷன்ல பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்தது. அண்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு இதில் வந்துட்டு ஷோவில் வந்து வடிவேல் சார் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி தேவர் மகள் நடிக்கும் போது
யூ ஒர்க் வித் சோ மெனி கிரேட்ஸ். Yeah. நான் வந்து Yeah. நடுவுல வந்து 2 வீலர்ல போயிட்டு இருக்கேன் அந்த மாதிரி அவர் சொல்லுவார். ஸோ இந்த படத்துல வந்துட்டு இவ்வளோ ஆக்டர்ஸ் ஸ்டார்ஸ் இருக்கும்போது அது இவங்களோட ஃபர்ஸ்ட் படம்ன்றது வந்து மேசிவ் ப்ரெஷர். ஏன்னா நீங்க உங்களோட நடிக்கிற காம்பினேஷன் நடிக்கிற ஆக்டர் வந்து ரொம்ப நல்லா நடிக்கிறாங்கன்னா நீங்க சும்மா நடிச்சாலும் வந்து வெளியே தெரிஞ்சிடும். பட் அவங்க வந்து ரொம்ப ரிமார்க்கபிளா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. என்ன ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க சொல்லுங்க. பிரில்லியண்டா நடிச்சிருப்பாங்க. ஏன்னா திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மாதிரியே தெரியல. நான் அஸ்வின் கிட்ட கேட்டேன், அவங்க நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காங்களா, ஒருவேளை எனக்கு தெரியலையா அப்படின்னு. இல்ல இதுதான் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஷி வாஸ் வெரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஷீஸ் டன் அ வெரி வெரி குட் ஜாப். அண்ட் ஆல்சோ சத்யராஜ் சார் வந்து எனக்கு சத்யராஜ் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு விக்னேஷ்க்கு எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து எங்களுக்கு தெரியல தட் யூனோ வி கேன் பிரிங் இன் எவ்ரி ஒன் அப்படின்னு இருக்கிறது. பிகாஸ் சத்யராஜ் சார் இஸ் லைக் too big. Anupam sir is too big. We wouldn't even think of something like that. அதுக்கப்புறம் எங்க ப்ரொடியூசர் சார் வந்து ஓகே நீங்க why don't you guys think கொஞ்சம் பிக்கரா, ஏன்னா இவங்க எல்லாரும் இருந்தாதான் அந்த ஃபில்மே வந்து ரொம்ப கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா we thought okay we'll reach out and both of them were like extremely happy to do this film. And சத்யராஜ் சார் எல்லாம் அவரு அந்த கேரக்டரா நடிக்கும் போதுதான் we know how incredible an actor he is. You know, ஏன்னா அவரை வந்து நம்ம ரொம்ப different ரோல்ஸ்ல நம்ம பார்த்திருக்கோம். பட் ஆனா to have that kind of maturity to understand what that character is and to be so vulnerable and to be that character and to be in that moment is like நாங்க எப்பவுமே அவரோட ஷார்ட்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்கும்னு, எப்படி நடிக்கிறாருல, எப்படி இப்படி நடிக்கிறாரு. ஐ மீன் அண்ட் ஆல்சோ அனுபம் சார் வந்து நாங்க ஆப்வியஸ்லி யோசிச்சு கூட பார்க்கலாம் அனுபம் சார் வந்து இதுக்கு ஓகே சொல்வாரு அப்படின்னு. பட் அவர்கிட்ட கேட்டோன்னா அகேன் ஹீ வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஸ்கிரிப்ட், திஸ் ஃபில்ம், ஆல் ஆஃப் அஸ். அண்ட் அவ்வளோ ஸ்வீட்டா, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட்டா அவர் வந்து டக்குன்னு அவரோட ஒர்க் முடிச்சுட்டு எந்த ஹாசலுமே இல்லாம எதுவுமே ரொம்ப ரொம்ப அழகா எங்களுக்கு அது பண்ணி கொடுத்தாரு. அவருடைய ஆக்டிங் ஸ்கூல்ல எல்லாம் கூட அது ப்ளே பண்ணி காட்டினதா. எஸ் எஸ் அவங்களோட ஆக்டிங் ஸ்கூல்ல ப்ளே பண்ணதா. தட்ஸ் தி ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் ஸ்கிரீனிங், ஃபர்ஸ்ட் ஆபீஷியல் ஸ்கிரீனிங் படம். ஏன்னா அனுபம் சாரும் அப்பதான் படம் பாக்குறாரு. எல்லாருமே வந்துட்டு பாம்பேல வந்து ஒரு ஸ்கிரீனிங் அரேஞ்ச் பண்ணோம், ஒரு பிரைவேட் ஸ்கிரீனிங் மாதிரி. அவங்க பார்த்தாங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ். என்னால போக முடியல ஆக்சுவலா, அந்த டைம்ல நான் இங்க ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். விக்னேஷ்வன் சார் தான் போயிட்டு வந்தாரு. செம்மையா இருந்தது ரெஸ்பான்ஸ். அங்க இருக்கவங்க வந்து ரியலி லவ் த ஃபிலிம் சொன்னாங்க. அண்ட் அனுபம் சாரும் ஃபோன் பண்ணி பேசினாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட படம் நல்லா இருக்கு. நீங்க சொன்னீங்க இது பியூர் ஹாரர், சோ எவரிபடி கேன் வாட்ச் திஸ் ஃபிலிம், ரைட்? நோ சி, ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்ன இருக்குன்னா, ஹாரர்னா ஜென்ரலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளட், கோர், இல்லைன்னா வந்துட்டு ஒரு வயலண்டான இமேஜ், நம்மளால வந்து நம்ம அன்கம்ஃபர்டபுளா ஆக்குற மாதிரியான சில தீம்ஸ் இருக்கும் அப்படின்றது. பட் இல்ல, ஆக்சுவலா ஹாரர்ன்றது வந்து ஒரு எமோஷன் தானே. அது ஃபியர்ன்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஹாரர் ஃபில்மை தாண்டி இந்த ஃபில்ம் வந்து எது டிரைவ் பண்ணுதுன்னா அந்த ஃபேமிலி டிராமா தான் டிரைவ் பண்ணுது. அண்ட் இப்போ நீங்க ஒரு 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 ஆக்ஷன், ஒரு மசாலா ஃபில்ம், ஒரு மாஸ் ஃபில்ம் பாக்குறீங்கன்னா அது ஆக்ஷன் ஃபில்மா இருக்கலாம், இல்ல ஒரு ஆல்ரவுண்ட் என்டர்டெய்னரா இருக்கலாம். பட் அதோட கோர் பாத்தீங்கன்னா இட் வில் பி அபவுட் கேரக்டர்ஸ் அண்ட் எமோஷன் அண்ட் ஃபேமிலி. ஸோ ஐ ஃபீல் லைக் ஃபேமிலியில எல்லாருமே இந்த படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அபார்ட் ஃப்ரம் ஃபியர் there is so much more in this film. ஏன்னா மாயாவும் அப்படிதான். மாயா வந்து ரிலீஸ் ஆகும்போது இது வந்து ஒரு நீஷ் ஃபில்ம், இவங்க தான் பார்ப்பாங்க, விமன் சென்ட்ரிக் ஃபில்ம், இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்கு. அண்ட் ஐ வில் பி ஆனஸ்ட் வித் யூ, அந்த படம் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆனது காரணம் ஆடியன்ஸ் மட்டும்தான். ஏன்னா அவங்க வந்து படம் பார்த்துட்டு we did not have like a great opening, like வந்து படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே வந்து ஃபுல் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே இல்லை. சாதாரணமா சத்தமே போடாம அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. அண்ட் ஆடியன்ஸ் were the one who carried the film forward. ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா அந்த டைம்ல வந்து அந்த ஃபிலிம் பாத்தீங்கன்னா ஒரு சேஃபான படம் கிடையாது. அண்ட் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டாவும் சரி, படத்தோட ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் யூனிக்கா இருக்கும். அண்ட் நம்ம பேசும்போது சொன்னோம்ல, ஒரு சேஃப்டி நெட்டோட படம் பண்றதுக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிரியேட் பண்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல. ஆடியன்ஸ் வில் ரிவார்ட் யூ. அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தாங்கன்னா எப்பயுமே ட்ரேடு உங்களை சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, இண்டஸ்ட்ரி உங்களை சப்போர்ட் பண்ணதோ இல்லையோ, ஆடியன்ஸ் வில் 100%. That's something that I always believe in. When இப்போ சில டைம்ல வந்து சில ஃபிலிம்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் இந்த ஃபிலிம் நீங்க பண்றீங்க, இது எப்படி ஏபிசி சென்டர்ஸ்ல வந்து ஒர்க் ஆகும், ஏ சென்டர் மட்டும் தான் ஒர்க் ஆகும், இல்ல பிஎன்சி மட்டும் தான் ஒர்க் ஆகும். லைக்
அந்த மாதிரி இல்ல. எஸ், சர்டன் ஃபிலிம்ஸ்க்கு அந்த மாதிரி இருக்கு. பட் நம்மளோட ஆடியன்ஸ் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் பார்த்து 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 அவங்களோட எக்ஸ்போஜர் ரொம்ப அதிகமாயிடுச்சு இல்லையா? அண்ட் தேவ் பிகம் சோ இன்டெலிஜென்ட் தட் முன்ன மாதிரி வந்து எது கொடுத்தாலும் அவங்க வந்து சும்மா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு போய் அவங்க பார்த்துட்டு வர ஒரு ஆடியன்ஸ் இல்லை இப்போ. இப்போ அவங்களோட எக்ஸ்போஜர் ரொம்ப ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஸோ நீங்க டிஃப்ரெண்டா ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஃபிலிம், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம் நீங்க வந்து காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் தே ரிசீவ் இட் so well, you know, and that's where the game changes. Basic level of films இருக்கும்ல, இப்போ இதுதான் இருக்கணும், ஒரு 2 பார்ட் இருக்கணும், 5 ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு பேசிக் டெம்ப்ளேட் வச்சு பண்ணாதான் சேஃபா இருக்கும்னு இருக்கிறது one way of looking at it. Another way of looking at it is ஆடியன்ஸ்க்கு நிறைய தெரியும், அவங்களுக்கு நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்டான ஃபிலிம்ஸ் வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ அவங்க அதை பார்ப்பாங்க, ரசிப்பாங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃபிலிம்ல வந்து கொஞ்சம் லேட்டா தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அடிஷன் நடந்தது. ஸோ இவன் மேம்க்கு வந்து ஹஸ்பண்டா வந்துட்டு ஒரு கேரக்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கேரக்டர் வந்து கதைப்படி பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹீஸ் அ டாக்டர் ஹூஸ் ஸ்டக் அட் த ஹாஸ்பிட்டல். ஏன்னா ஹீஸ் அங்க இருக்கிற கோவிட் பேஷண்ட்ஸ் அங்க இருக்கிற ஒரு, ஏன்னா ஸோ இது வந்து யார் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஷீஸ் அ சூப்பர் ஸ்டார் அண்ட் அவங்களுக்கு வந்து ஹஸ்பண்டா நடிக்கணும் அப்படின்னா தேர் வில் பி a lot of inhibition. இல்லை நம்மளுக்கு வந்து பெருசா எதுவும் இருக்காது, இல்லை நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, நம்மளை இது பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு இது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. அண்ட் நான் இவரை அப்ரோச் பண்ணும்போது இதுதான் நான் சொன்னேன், இதுதாங்க இப்படி இருக்கு, நீங்க நடிக்கணும், நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நான் அவர் வந்து டைரக்டா நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல தான் நான் மீட் பண்றேன். ஏன்னா ஹி வாஸ் வெரி பிஸி ஷூட்டிங் அதர் ஃபிலிம்ஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டே வந்து நான் பீச்ல வந்து ஷூட் பண்ணேன். அண்ட் அவர் வந்து அன்னைக்கு தான் வந்துட்டு அவரோட டாட்டரா நடிக்கிறவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாரு. யாருமே அதுக்கு முன்னாடி மீட் பண்ணதே இல்லை. எங்களை யாருமே மீட் பண்ணதே இல்லை. நாங்க எல்லாருமே அன்னைக்கு தான் மீட் பார்க்கிறோம். ரிவர்ஸ் பண்ணல, எதுவுமே இல்லை. அவர்கிட்ட நான் சிச்சுவேஷன் மட்டும் தான் சொன்னேன். பட் அன்னைக்கு பாத்தீங்கன்னா they were a family. Like you know immediately when you ட்ரெய்லர்ல கூட பார்த்திருப்பீங்க, they look like a family. அண்ட் எனக்கு வந்து அது பெரிய ஒரு கிஃப்ட் எனக்கு. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்துட்டு எந்த விதமான பரிச்சயம் இல்லாம ஒரு அந்த ஒரு இன்டிமசி கிரியேட் பண்றாருல, கனெக்ஷன் கிரியேட் பண்றாருல, அவரோட பிரசன்ஸ் came and on the first day itself we all became like a family. Yeah, I mean அவரோட presence, the way he acts also, and the way he looks, and you know the and the dignified presence on இருக்கும்ல, that made a whole lot of difference. Yeah. And about the music, horror film சொல்றீங்க, அப்போ ஒரு மியூசிக் ரொம்ப பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். சரி, இந்த படத்துல வந்து 3 எலிமெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் டெக்னிக்கல் லெவல்ல: மியூசிக், சவுண்ட் டிசைன் அண்ட் சவுண்ட் மிக்ஸ். ஸோ இது யூஸ்வலா வந்து எல்லாரும் ஒரே கேட்டகரியா சொல்லிட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து என்னன்னா இதை பத்தின ஒரு அவேர்னஸ் கண்டிப்பா தெரியணும், ஏன்னா கம்ப்ளீட்லி வேற ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ மியூசிக் வந்து இந்த படத்துல பிருத்வி சந்திரசேகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்போசர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. என்னோட 2வது படம் இது. அண்ட் எனக்கு வந்து பாட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆச்சு, எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அண்ட் அந்த எமோஷனல் சைடு நீங்கள் பாட்டில் உங்களுக்கு தெரியும். அண்ட் ஹாரர் சைட்லையும் அவர் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. அவரால் வந்து உங்களை வந்து எமோட் பண்ண வைக்க முடியும், பயமுறுத்த முடியும்ன்றது. ஸோ அந்த 2 எக்ஸ்ட்ரீம்ஸுமே வந்து ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணாரு. அஃப்கோர்ஸ் சவுண்ட் டிசைன், நான் என்னோட 3 படங்களையும் சிங் சினிமா தான் வந்து சவுண்ட் டிசைன் பண்ணாங்க. சவுண்ட் மிக்ஸ் வந்து ராதாகிருஷ்ணன் சார் பண்ணியிருக்காரு. நிறைய நேஷனல் அவார்ட் வின்னிங் சவுண்ட் மிக்ஸர், நிறைய படங்கள் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் மாயா அவர் தான் மிக்ஸ் பண்ணாரு. ஸோ இந்த ஃபிலிம் வந்து ஒரு அட்மாஸ்ல இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ரொம்ப இன்டென்ஸாகவும் ரொம்ப ஒரு மெமரபிளாகவும் இருக்கும் நினைக்கிறேன். ஸோ நிறைய லாங்குவேஜஸ்ல ரிலீஸ் ஆகல. அனுபம் கேர் சார் வந்து ஹிந்தியில தான் அதை பார்த்துருந்தாரு. ஸோ தமிழ், தெலுங்கு அண்ட் ஹிந்தி. அண்ட் தமிழ் அண்ட் தெலுங்கு வந்து டிசம்பர் 22 ரிலீஸ் பண்றோம். ஹிந்தி வெர்ஷன் வந்து டிசம்பர் 30th ரிலீஸ் பண்றோம். That's nice. So all the very best. 22nd வந்துட்டு உங்களுக்கு ஒரு கனெக்ட்ங்கிற இந்த படம் இன்னும் உங்களை பெரிய லெவல்ல பெரிய விஷயங்களோட கனெக்ட் பண்ணணும்னு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை நாங்க உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அஸ்வின், உங்களோட அந்த சின்சியாரிட்டி அண்ட் யூனோ யுவர் ஏர்னஸ்டி டுவர்ட்ஸ் யுவர் ஜாப், நீங்க பண்ற அந்த வேலையில் நீங்க காட்டுற அந்த விஷயம் வந்து கண்டிப்பா இன்னைக்குமே உங்களை கைவிட்டுறாது. இட் வில் கீப் யூனோ கம்மிங் அலாங் வித் யூ அண்ட் இட் வில் கீப் புஷிங் யூ அப்படின்னு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சு, நாங்க எல்லாம் படத்தை பார்த்துட்டு நெஞ்சு வலி வராம தியேட்டர்ல இருந்து எப்படியாவது என்ஜாய் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ.